நாமக்கல் அருகே பொங்கல் கரும்பு கொள்முதல் செய்ய வரக்கூடிய அதிகாரிகள் ஒரு லாரி கரும்புக்கு 40 கரும்புகள் இனாமாக கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சில நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க. ஒரு வண்டி கரும்பு கொடுத்தாக்கா 2 கத்தை எனக்கு ஃப்ரீயாக கொடு, 3 கத்தை ஃப்ரீயாக கொடுன்னு ஒரு சிலர் கேட்குறாங்களாம். அந்த மாதிரி இந்த தடவை எந்த காட்டியாவது வாங்கினாக்கா கம்ப்ளீட் விவசாயிகளையும் திரட்டி அந்த கரும்பே போகலைன்னா கூட ரோட்ல மறியல் பண்ற அளவுக்கு வந்துடும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த சமய சங்கிலி பகுதியில் இருந்துதான் அதிக அளவில் கரும்புகளை அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடை வழியாக பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு அளிக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு கரும்பு 35 ரூபாயாக அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய நிலையிலும் முழு தொகை தங்களுக்கு கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சமய சங்கிலி பகுதியில் கொள்முதல் செய்யப்பட உள்ள கரும்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிகாரிகள் இனாமாக கரும்புகள் கேட்பதாக விவசாயிகள் முறையிட்டனர். இதுவரை தங்களுக்கு எந்த புகாரும் வரவில்லை என்றும், அப்படி விவசாயிகள் புகார் தெரிவித்தால் இனாமாக கரும்பு கேட்கக்கூடிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பணமும் திறகர்கள்லாம் யாரும் கிடையாது, நேரடியாக உங்களுக்கு உங்க வங்கி கணக்குக்கே வர வந்துடும். சென்னை திருவொற்றியூரில் ஒரே தெருவைச் சேர்ந்த 10 பேர் கடுமையான வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட நிலையில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 29ஆம் தேதி அப்பர் நகரில் வசிக்கும் மூதாட்டி, தேசப்பட்டு உள்ளிட்ட 10 பேருக்கு கடுமையான வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து திருவொற்றியூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் சரியாகாத நிலையில் தண்டையார்பேட்டை காலரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 5 பேர் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டனர். இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூதாட்டி தேசப்பட்டு உயிரிழந்தார். சுகாதாரமற்ற குடிநீரே உடல்நல பாதிப்புக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே அப்பர் நகரில் 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது தானே, எல்லாருக்கும் நோவல வந்து உளுந்து பிறகுதான் வந்து எல்லாமே சுத்தம் பண்ணமா. இனி இதுபோன்று நிகழாத வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பில் மண்பானை வழங்க வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், பீர்ஜேப்பள்ளி, உத்தனப்பள்ளி, ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மண்பாண்ட தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட ஏராளமான குடும்பத்தினர் உள்ளனர். பொங்கல் பண்டிகைக்காக மண்பானைகள் தயாரிக்கக்கூடிய பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்டரின் அடிப்படையில் 2000 பானைகள் தயாரிக்க ஆயத்தமான நிலையில் பானை செய்ய அருகே உள்ள ஏரியில் மண் எடுக்க அனுமதி கிடைக்காததால் வெளியூரிலிருந்து மண் வாங்கி வந்து 300 பானைகள் மட்டும் தயாரித்து விற்பனை செய்து வருவதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்து நல்லா பானை செஞ்சு ஆர்டர் கொடுத்தாலே, கரும்பு கொடுத்த மாதிரி இருந்துச்சு, ஒரு பானை கொடுத்தாலே எங்களுக்கு கட்டுப்பாடு ஆகுதோ, எங்களுக்கு அது ஒன்று சகாயம் பண்ணாலே போதும் கவர்மெண்ட். நலிவடைந்து வரக்கூடிய தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்க அரசு உதவ வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ட்ரக்கை சாலையில் வேகமாக ஓட்டி 15 பேரை கொன்ற முன்னாள் ராணுவ வீரர் ஷம்சுதீன் அந்த இடத்தில் 2 நாட்டு வெடிகுண்டுகளை வைத்ததும் தெரியவந்துள்ளது. நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டை மக்கள் கொண்டாடிய வேளையில் ட்ரக்கை வேகமாக கூட்டத்தில் ஷம்சுதீன் செலுத்தியதில் 35க்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர். அதில் 15 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக தகவல்களை வெளியிட்டுள்ள அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI இது தீவிரவாத தாக்குதல் என்பது உறுதிப்படுத்தியதுடன் ஷம்சுதீனை தவிர்த்து வேறு யாருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை என்று கூறியுள்ளது. அந்த இடத்தில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட 2 வெடிகுண்டுகள் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் தாக்குதல் நடத்துவதற்கு சற்று முன்பாக பேஸ்புக் சமூக வலைதளத்தில் தான் IS பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்துவிட்டதாக கூறி சில வீடியோக்களை ஷம்சுதீன் வெளியிட்டதையும் FBI அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தீவிரவாத தாக்குதல் நடத்திய ஷம்சுதீன் அமெரிக்க ராணுவத்தில் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 2007ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஹோட்டல் முன்பாக சைபர் ட்ரக்கை வெடிக்க வைத்து உயிரிழந்தவர் ஜெர்மனியை சேர்ந்த ராணுவ வீரர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. லாஸ் வேகஸில் உள்ள ஹோட்டல் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டெஸ்லா நிறுவனத்தின் சைபர் ட்ரக் வாகனம் திடீர் என்று தீப்பற்றி எரிந்தது. அதைத் தொடர்ந்து பட்டாசு வெடிப்பது போன்று அடுத்தடுத்து 3 முறை வெடிசத்தம் கேட்டது. இந்த வெடி சம்பவத்தில் சைபர் ட்ரக் ஓட்டுநர் உடல் கருகி உயிரிழந்தார். 7 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் உயிரிழந்த சைபர் ட்ரக் ஓட்டுநர் ஜெர்மனி ராணுவத்தில் பணிபுரிந்து வந்தவர் என்பதும் விடுமுறையில் அமெரிக்கா வந்து இந்த செயலில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது.